இன்னைக்கு டிஎம்கேவை ஒரு கட்சியால வீழ்த்த முடியும், தனிப்பெரும் கட்சியாலன்னா அது அதிமுகவில் தான். அதிமுக இல்லாம எந்த கட்சியாலையும் 2026 திமுக வீழ்த்த முடியும். யாரு வந்தாலும் யாரு போனாலும் எடப்பாடி 26 முதலமைச்சர் தவிர்க்கவே முடியாது. எங்க வேணா எழுதி வச்சுங்க. அடுத்து ஏடிஎம்கே ஆட்சின்றது யாருக்கும் சண்டை இல்லைங்க. அந்த சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் திமுக ஒரு மாபெரும் கட்சி, பெரிய கூட்டணி, இன்னொரு பக்கம் மோடி, ரெண்டையும் எதிர்த்து தனியா போறதுன்றது ஒரு பெரிய தைரியம் தான். அரசியல் தைரியம் அதுக்கு வேணும். அது எடப்பாடி கிட்ட இருக்குது. இதே நிலைப்பாட்டில் அவர் இருந்தால் கண்டிப்பாக 26 அவர் வெற்றி பெறுவார். நிச்சயமாக 2026 மகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். எந்த கூட்டணி வந்தாலும் சரி, யார் வழியிலும் சரி, எடப்பாடி ஜெயிக்கிறார். 2026 திமுக அதிமுக தான் போட்டி. திமுக மீது உள்ள அதிருப்தி அதிமுகவை கரையது. And Edappadi has proved himself as a